வித்து மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் அருளினாலும் ஆசியினாலும் நம்முடைய இந்த மூதுரை குகந்தோர்களே என்ற தெய்வ பாதசேகர குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். சமரச வேதநாதாவே, ஜாதிகளின் கர்த்தாவே, மெய்வழி நாம நன்னாதமே, மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர ரூபிய மகான்மேராகிய யெகோவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. கடந்த 11 வாரங்களாக நாம இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு அரிய பிறப்பினுடைய சிறப்பு, அந்த சிறப்பு எவ்வாறெல்லாம் நமக்கு கிடைக்குது, அதை கொடுக்கிறது யாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு ஆலவாயினுடைய விரிப்பில் இருந்து நாம பார்த்தோம், படித்தோம், கேட்டோம். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் புரியும். அப்ப இன்னைக்கும் அந்த 7ஆம் பிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, அந்த 7ஆம் பிறப்பினுடைய சிறப்பு அவ்வளோ மேன்மை பொருந்தியதா இருக்குது. அந்த வகையில ஆதிமான்மயத்துல இந்த மனிதனுடைய உற்பவம் எப்படி இருக்குது, வாக்கியத்துல சங்கம் சங்கமா சொல்லி வச்சாங்க. மனிதன் இப்படி இருந்தவன் இப்படிதான் 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 அப்படின்னு சொல்லி. அதே மனிதனை எப்படி இறைவன் படைச்சான் அப்படிங்கிறத ஆதிமான்மயத்துல நமக்கு தெய்வம் ஆதியோதய தலைப்பருவம் அப்படிங்கிற ஒரு பகுதியில நமக்கு மின்னி காமிக்கிறாங்க. ஏன் இதை நம்ம மறுபடியும் 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 இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் முன்னாடியே ஔவையார் பாடி வச்சிருச்சு இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அவங்க அப்படி மாணிக்க வாசகர் எத்தனையோ பிறப்பு பிறந்து இழைத்தேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ முன்வந்த செம்மல்கள் எல்லாம் இந்த மனித பிறவியினுடைய லட்சணத்தையும் அதனுடைய மேன்மையும் உணர்ந்ததுனாலதான் அது எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு நம்ம திருப்பி போகணுங்கிற ஒரு அந்த முயற்சியில வெற்றி கண்டாங்க. ஆனா இந்த கலியுகத்துல
நம்மளால அந்த ஜெயத்தை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்? ஊனுக்கே இறை தேடி உளுத்து செத்தார் அல்லார்னு சொல்றாங்க. இந்த தேகத்தை பற்றிய சிந்தனை தான் நமக்கு அதிகமா இருந்ததே தவிர அந்த வான நாட்டு ஐஸ்வர்யத்தை பற்றியோ, நாம சாக பிறந்தவன் அல்ல, என்னாலும் இறைவனுடைய திருவடியில வாழ பிறந்தவன், ஏற்கனவே நாம் அங்கதான் இருந்தோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் இங்க மெய்வழிக்கு வந்த பின்னாடி தான் நம்மோட அறிவுக்கு எட்டுச்சு. அது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்போ இந்த மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் படைச்சிட்டாங்க. அதை விரிக்கிறாங்க. ஒரு தனித்தலைமை உதயமதாகி மதிகெதிர் மின்பணி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் 3 உலகங்களையும் பூமி 14ம் மலை கடல் வனம் 6 அருவிகள் முதலாகிய 1008 அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய 11,000 ஆலங்களையும் விரித்து அங்கு அனைத்திடங்களிலும் எங்கு எதற்கு எது பொருத்தமுற்று இலங்குவதோ அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள், வில்தான்கள், பூதபூதிய காரணக்காரியங்களும் புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்னப்பெற்ற 4 வகை யோனியும். இதேதான் வாக்கியத்திலும் பேசியிருக்காங்க. புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்னப்பெற்ற 4 வகை யோனியும். அப்ப 7 வகை தோற்றம் என்ன? அமரர், மனு, விலங்கு, புல்ஊர்வன, ஜலம் வாழ்ஜந்து, தருக்கினம் என்னப்பெற்ற 7 வகை தோற்றமும் அதனதன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகளாக விளங்கும் எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைச்சிட்டார். ஆங்காங்கு அதனதன் வேறு வேறு காரச்சார உணவு கோடி சங்கங்களையும் படைத்து சமிஞ்சை முதலாவதாகிய பாஷையில் நின்றும் சகல பாஷைகளையும் படைத்தான். யார் படைச்சது? படைச்சவர் யாரு? படைச்சவர் யாருங்க? எல்லாம் வீட்டில் இருக்காங்க. இறைவன் படைக்கிறார். இறைவன் படைக்கிறார். இதெல்லாம் படைச்ச பின்னாடி வாங்க இறைவன் இதெல்லாம் படைச்சிட்டார். யாரை குறி வச்சு படைச்சாரு அப்படின்னா மனிதனை குறிவைத்தே. இவ்வளவுமோ 1008 அண்ட சராசரங்கள், 11,000 ஆலங்கள், இதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு? நாம தான். அப்ப எதுக்காக இதை படைச்சாரு? நம்ம கடவுளை கேள்வி கேட்க முடியுமா? நம்ம கடவுளை கேள்வி கேட்க முடியுமா? ஆனா காலையில நம்ம காரியதர்சி, தலைமை காரியதர்சியா இருந்தார் மெய்வழி நட்சத்திரானந்தர் மாமா. அவரோட இதை யூடியூப்ல போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் தெய்வத்துக்கிட்ட முதல்ல 1942 சந்திக்கிறார். பழஞ்சாலையில போய் சந்திக்கிறாரு.
அவருடைய வரலாறு பேசினார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதை போட்டு கேட்டேன். அப்போ தெய்வம் வந்து ஒரு கட்டிட வேலையாள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்க தலையில வந்து இந்த பர்மா கட்டுன்னு சொல்லுவாங்க, சாய்பாபா கட்டி இருக்கிறாருல, அது மாதிரி ஒரு பக்கம் சைட்ல தொங்க விட்டுக்கிட்டு வர்றாங்க தெய்வம். அவர் இவங்க தான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பாட்டு படிக்கிறார், வள்ளலாருடைய பாட்டு. அதுல நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெய்வத்தை கேட்டு கேட்கிறாரு. ரெண்டு கன்னியமும் பாடுறாரு, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன். தெய்வம் அப்படி பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வள்ளலார் தான் உங்களை வந்து இப்படி கூட்டிட்டு வர்றாங்க. அதுல ஒரு ரகசியத்தை வந்து அவர் சொல்றார். நமக்கு வந்து இந்த உடல் இல்லாம இன்னொரு தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, தெய்வம் திரைமறைவுல உள்ள இருக்காங்க பழஞ்சாலையில. இவர் வராரு, வந்துட்டானா அப்படின்னு தெய்வம் கேட்கிறதாகவும், வந்துட்டேன் தெய்வமே அப்படின்னு இவர் பதில் சொல்றதாகவும் சொல்றாரு. அவரே தான் சொல்றாரு. அப்போ அங்க ஒரு ரகசியம் வந்து விடிவாகுது. என்ன அப்படின்னா, பார்த்து பேசுறதுன்றது வேற. ஒருத்தர் பார்த்து வந்துட்டியாப்பா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. பார்க்காமலேயே ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுன்றது. அப்போ அந்த தொனி கேட்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நாத தேகத்தில் இருக்கிறார்கள். அவர் இன்னார்னு அடையாளம் காமிக்கிறது அந்த தொனி தான். அதனாலதான் அறைக்குள்ள திரைமறைவுல இருக்கிற தெய்வம் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அப்புறம் அதுக்கு தெய்வம் விளக்குறாங்க, வள்ளலார் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாருன்னா, அவரும் மற்றவங்க மாதிரி போயிடாம நாத தேகத்துல இன்னைக்கு உன்னை வழி நடத்திட்டு வராங்க. இதை சொன்ன உடனேயே எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் ஆட்கொள்றது எதனால, எதன் மூலியமா ஆட்கொள்றாங்கன்னு பார்க்கும்பொழுது அதே நாத தேகம் தான். தெய்வம் சொல்றாங்க, நீ வந்து இதை பார்க்காத. அவர் சொல்றாரு, அதில் நட்சத்திரம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த சட்டையை பார்க்காத, அதுல இருந்து வருது நாதத்தப்பா, அதுதான் உன்னை வழி நடத்தும். இது அல்ல, அந்த நாத தேகம் தான் நிஜம் அப்படின்றத தெய்வம் எனக்கு வெளியாக்குனாங்க அப்படின்னு அன்னைக்கு காலையில பேசினார். அப்ப நான் நினைச்சது என்னன்னா, முன்ன வந்த செம்மல்கள் வந்து வழிதான் காமிச்சாங்க. இப்ப வள்ளலாரும் ஆகட்டும், மாணிக்க வாசகர் ஆகட்டும், திருஞான சம்பந்தர் ஆகட்டும், வந்த முன்னோர்கள் நம்மளுடைய மகான்கள் எல்லாம் அதே நாத தேகத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஐயா வரப்போறாரு, மெய்வழிச்சாலைக்கு போங்க சொல்றாரு மாணிக்க வாசக பெருந்தகை. போவோம் வாரிர் புயங்க பெருமான் பொன்னடிக்கே. அவரும் சேர்ந்து உங்களோட நானும் வரேன். ஏன்னா அவங்க பார்க்கல. யார பார்க்கல? நம்ம தெய்வத்தை இந்த தேகத்தோட பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் அரூபத்துல இருந்ததை பார்த்தாங்க. அதனாலதான் தெய்வம் அந்த மெய்மன ஞானத்துல பாடி வச்சாங்க. நீ யார் தெரியுமா? அறக்கருவானவர், அறக்கருவானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்தின்னும் காணோனா ஆதிநாயக தேவ தேவனை அடிமை கண்டு கலந்த நாள். அப்போ அடிமையாய் நாமளை வந்து சொல்றாங்களே தவிர நம்மளை அடிமைப்படுத்தவே இல்லை தெய்வம். அடிமைன்னு பேருக்கு சொல்லிக்கலாம். எதனாலன்னா,
உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனதுன்னு சத்தம் பண்ணாங்க. நமக்கு அந்த கட்டுப்பாடு கூட இல்லை. தீட்சா குழுவில் முக்கூறு கத்திய வச்சு இன்று முதல் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுக்கேன்னு சத்தம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் தீட்சையை கொடுத்தாங்க தெய்வம். ஆனா மறுநாளே ஊருக்கு போறோம்னு தான் கேட்டாங்க. போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இது எதை காமிக்குது அப்படின்னா, அவங்களுடைய அந்த பெருந்தகமையையும் பேர் இரக்கத்தையும் காமிக்குது. பாட்டையர் பேசக்கூட இல்லை அப்படின்னாங்க. அவ்வளவுதான், கிளம்புப்பா போலாம், எடுத்து வச்சுக்கினியா, பைய எடுத்துக்கிட்டியா, அதை எடுத்துக்கிட்டியா, இதை எடுத்துக்கிட்டியா. நம்ம ஒரு பிரயாணம் பண்றதுக்குள்ள இந்த படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுவும் இந்த அலங்காரம் பண்ண போனாங்கன்னாக்கா மணிக்கணக்கில் ஆயிடும். அதுவும் லாஸ்ட் டச்சப் இருக்குது பாருங்க, அதுக்குதான் அப்படி அன்னைக்கு ஐயன் காசுக்காரன் பாளையத்துல நெல்மண்டி வீட்டுக்கு அன்றைக்கு காலை பலகாரமாகிய கேழ்வரகு தோசையும் பசும்பாலும் பசியாரிட்டு நெல்மண்டி வீட்டுக்கு சம்பாஷணை நடத்துறாங்க. அது எல்லோரும் அறிந்ததே. கடைசியா சிவராஜ யோகம் நீ செய்யறது தவறு அப்படின்னு பாட்டையர் மட்டும்தான் இடிச்சு வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சபாஷ் பட்டம் கூறிட்டு போனாங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தெய்வம் இவரும் நம்மளுக்கு சபாஷ் கட்டம் கொடுக்க போறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனா என்ன மொழிந்தாங்க, ஆம் சரிதான், எங்கேயோ இருக்கிற மரணத்தை சீக்கிரம் கொண்டு சீக்கிரம் நரகத்துக்குள்ள புகுறதுக்கு இது சரியான வழின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? என்னடா இது, இத்தனை நாளா வந்தவங்கெல்லாம் ஆஹா ஓஹோ இதுதான் சரியான வழின்னு சொன்ன ஒரு செயலை இப்படி இழிவுபடுத்தி பேசுறாரே அப்படின்னு திக்குன்னு வந்துருச்சு தெய்வத்துக்கு ஒரு பட்சம். உடனே என்ன பண்றாரு, அந்த பொட்டி அடிக்கு எல்லா பலகையிலிருந்து எந்திரிச்சு மேல போட்டிருந்த உத்திரிகை வெள்ளவட்டத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு சரணடைஞ்சிட்டார். நம்ம இன்னமும் உரசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி எல்லாம் இருக்கிறோம்ல, அந்த மனிதன் எப்படி பிறந்தான், அவன் யாரு அப்படிங்கிறத ஆதிமான்மயத்துல ஆதியோதய தலைப்பருவத்துல தெய்வம் விளக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வெளியான விதத்தை குறிப்பிடுறாங்க. இறைவன் எல்லா ஜீவராசியும் படைச்சிட்டு 84,100,000 ஜீவராசிகளை படைச்சதாக வேதம் சொல்லுது. அந்த ஜீவராசியில கடைசியா படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்போ அது எதனால அப்படி கடைசியா படைச்சாங்க அப்படின்ற காரணத்தை இங்க விளக்கும் பொழுது, ஒவ்வொரு ஜீவராசியும் படைச்சு அது உள்ள போயிட்டு உட்கார்ந்து பார்த்து இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, கடைசியா தன் சாயலாக மனிதனை படைத்தான். இறைவனுடைய நிழல், நிஜம் அவங்க, நாம நிழல். அதனாலதான் நமக்கு தனித்துவமாக நினைவுன்ற சீதனத்தை கொடுத்தான். அந்த நினைவு தான் பொக்கிஷம். அதுலதான் சர்வமும் இருக்கு. நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கமும் நரகமும் கட்டப்பெறுகிறது. அதில் நாள்தோறும் தீங்கையே ஏற்றி வந்தால் கடைசியில் அதன் கதி என்னவாகும்? எதோட கதி? உன்னுடைய சொந்த பொருளாகிய நினைவோட கதி. அப்ப அதுல வர்றதுக்காக வேண்டி இதையெல்லாம் படைச்சு தான் போய் வெளியாகணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆதிமான்மயத்துல ஆதியோதய பருவம்
தெய்வம் அதை விரிக்கிறாங்க. இறைவனுடைய அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவ்வாறாக மேலே கூறியுள்ள அவ்வுதயமானது சர்வ அண்டரண்டங்களும் பூதல பாதாள முதலாகிய சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் சூளாக அடக்கிக் கொண்டு வெளியே வந்து விட்டபடியினாலே சூழி என்றும் சூழ் என்றும் விளங்க நின்றது. மேலும் இறைவனிடத்திலிருந்து வெளியாகி பிறந்து விட்டபடியினாலே இறைசூல் என்றும் திருசூலி என்றும் நாமம் பிறங்கா நிற்பதுடன் ஒருங்கு திரண்ட சத்தினி என்றும் அக்கீகத்தீ முகம் மதுவென்றும் திருநாமங்களை சூடி நின்றன. இங்கனம் மகாமகத்துவம் பொருந்திய தனிப்பெருங்கருணையால் வெளியாகி நிற்கும் அருட்பெருஞ்சோதியாகிய பேரொளி பிழம்பை அருகூறாக பிரித்து 5 1 1 ஒன்றாக முன்னோனானவன் தன் முன் நிருபாகத்திடத்தும் முக்கூறு நிலையமாகியும் யாவரும் சந்திய வந்தனங்களாக ஆக்கி நெடுங்காலங்கடந்து அந்நிலையங்களை தனது வல்லபத்தினாலே முத்தான அண்டமாக திரட்டி அதனை மயில் வடிவமாக ஆக்கி பின்னும் அம்மயிலினுக்கு தனது அகமிய அமலானது தோற்ற பிரபாக உதயம் உண்டாகுவதற்கான காரண கருவியாகிய கசங்கி விசர்வையடா நிற்கும் ஓர் பயங்கரத்தை பதிப்பித்து அதனால் வெளியாக்கப்பெற்ற ஜலப்பிரளய பிரவாகத்தினாலே தனது திருப்பள்ளி சிங்காசன அரசு கொழுவும் கதிர்மதி அமரர் கோடிகளும் நட்சத்திரம் மின்பணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் படைத்தான். அதனுள் வயங்கும் மலைகடல் 6 அருவி வனம் வனாந்தரங்களும் யானை முதல் எறும்புகடை 84,100,000 ஜீவபேதங்களையும் படைத்தான். அவைகளுக்கு அதனதன் தாரதன்மைக்கு வேண்டுவனவாகியே பலதிரப்பட்ட வேறு வேறு காரசார உணவு கோடி சங்கங்களாகிய ரணங்களையும் படைத்தான். அங்கனம் படைத்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனானவன் தான் வெளியாக வேண்டிய காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே இங்கதான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் படைச்சிட்டாரு, முக்கூறு வடிவமா பிரிச்சாரு. அப்புறம் அதை ஒரு அண்டமாக திரட்டினாரு, அதை மயில் வடிவமா மாத்தினாரு. அந்த மயிலினுக்கு அவங்களோட வல்லபத்தை கொடுத்தார். அதுல ஒரு பெரும் ரகசியம் உள்ளடங்கி இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் படைச்சவரு கடைசியா என்ன நினைக்கிறாரு? அங்கனம் படைத்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனானவன் தான் வெளியாக வேண்டிய காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே எல்லாத்தையும் படைச்சோம்ல, நம்ம போய் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால
யாரை படைச்சா யாருக்கிட்ட நம்ம போய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. தனது பேரொளி வென்னும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி. அப்ப நாம யாரு? சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவம், இறைவனுடைய ரகசிய பெட்டகம், இறைவனுடைய திருக்கோலமே. ஆனா நம்ம பார்க்கிற இந்த தேகமா அப்படின்னா அது கிடையாது. இது பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, தேய்ந்தது, அழிந்தது. ஆனா அது அப்படி கிடையாது. என்றுமே 10 வயதான கன்னி. அதுக்கு இளமை மாறாது, அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காருண்ய தேகத்துக்குள்ளதான் இறைவன் குடியிருக்காங்கிறத இதுல வெளியாக்குறாங்க. காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே தனது பேரொளிவென்னும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி. இப்ப மலை, கடல், அருவி, ஆறு, வனம், வனாந்தரம் எல்லாத்துக்குமே வித்து 4 வகை யோனி முதல்லயே சொல்லிட்டாங்க. என்னென்ன? புழுக்கம், அண்டம், புழுக்கம், வித்து, அண்டம், சினை. இந்த 4 வகையில தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லா சிருஷ்டியும் நடக்கும். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஆனா தோற்றம் மட்டும் 7 வகை தோற்றம். அந்த 7 வகை தோற்றம் கூட மனிதன்லயே இருக்குது. நீ இப்படி எல்லாம் மாறி மாறி வர அப்படிங்கிறதையும் இப்போ கடந்த காலத்துல நம்ம தெய்வத்தினுடைய வாக்குல பார்த்தோம். அப்போ சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற்காரண கருவியாகிய ஹயாத்துல் கல்வி என்னும் ஆத்தும மர்மஜலக்கடலை அவ்வொளிவினின்றும் படைத்து பேரொளி பிழம்பை கொடுத்துட்டார். யார்கிட்ட? அந்த பேரொளிவென்னும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்கிறார். ஆனா அந்த படைப்புக்கு ஒரு வித்து வேணும்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திமிங்கலத்துல இருந்து யானையில இருந்து பார்க்கும் பொழுது சினைங்கிற யோனியில தான் மனிதன் வரைக்கும் அதுலதான் பிறப்பு நடக்குது, சிருஷ்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா முதல்ல இறைவன் படைச்சார்ல, ஆதாம் ஏவாள்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எப்படி படையொண்ணப்பட்டாங்கன்ற ரகசியத்தை இதுவரைக்கும் யாருமே சொல்லல. தெய்வம் மட்டும்தான் இப்ப வெளியாக்குறாங்க. சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில். ஃபேன் திருப்பி வச்சிருவா. சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற்காரண கருவியாகிய ஹயாத்துல் கைபு என்னும் ஆத்தும மர்மஜலக்கடலை அவ்வொளிவினின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடைக்கிறது. அந்த பயன்பட்டு அப்ப ஹயாத்துல் கைபு அப்படிங்கிறது ஆத்தும மர்ம ஜலக்கடல்னு சொல்றாங்க. அதத்தான் சுக்குலாம்பர நாடுன்னு சொல்றாங்க. எந்த சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்த சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணித
மனிதப்பை வந்து வீழ்ந்தேன். எந்தை சுக்கலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். ஆழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கனமறு கோடி எண்ணார் லட்சம். நொந்து கனமறு கோடி எண்ணார் லட்சம். நெடுங்காலம் கருவறையிலனை நீகார்த்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி. தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். அப்ப ஹயாத்துல் கைபு என்னும் ஆத்ம மர்ம ஜலக்கடல் அப்படிங்கிற இடம் அந்த சுக்கலாம்பர நாடு. அது எப்படி படைக்கிறார் அப்படின்னா அந்த பேரொளியிலிருந்து படைக்கிறார். எந்த பேரொளி? சத்தினி ஹபீபின் தனது பேரொளி. அவங்க சுயம் பிரகாசம், கோடி சூரிய பிரகாசர். அந்த ஒளிய மனிதனுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அந்த ஒளிய நாம பார்க்கலன்னு சொன்னா இருளுக்குள்ள போயிடும். இப்ப நம்ம தெய்வத்தினுடைய அருள்னால அந்த இதயமானது நமக்கு பிரகாசம் அடையுது. எது வரைக்கும்? இதை பத்தி பேச, கேட்க, சிந்திக்க, படிக்க, பாட, அந்த நேரத்துல அது எப்பவுமே பிரகாசமா இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா திரும்பவும் இறங்கிடும். இது மங்காது. மங்கிடா மார்க்க நாதரங்கிருந்து வழுத்திய குருமணி மாலை. அவன் நம்ம தெய்வம் மங்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது தெய்வ பிள்ளைகளாகிய நாம மங்கலாமா? மங்கக்கூடாது. அப்போ அந்த பேரொளி பிரகாசம் நம்ம கிட்ட இருக்கணும். ஹயாத்துல் கைபு என்னும் ஆத்தும மர்மச்சரக்கடலை அவ்வொளிவினின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடக்கிறது. இப்ப மனிதன் எவ்வாறு உற்பவமானான் அப்படிங்கிறத கடந்த வாரத்துல பார்க்கும் பொழுது அந்த ஞான முறையீடு அதுல பார்க்கும் பொழுது தந்தையின் இடத்திலிருந்து தாய்கிட்ட போகணும். அந்த பஞ்சபூதங்களும் கூடவே வந்தது. அவங்க போனதுக்கு அப்புறம் எஜமானன் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் 96 பேர் வேலையாட்கள் இந்த கூட்டை கட்டினாங்க. பல்லை கட்டுவது சாமான் நாக்கை கட்டுவதற்கு ஆகுமா? காதை கட்டுவதற்கு ஆகும் சாமான் மூக்கை கட்டுவதற்கு ஆகுமா? அப்போ ஒண்ணு அவயவங்களை கட்டுறதுக்காக ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட வச்சிருக்கிறாங்க தெய்வம். அப்படின்னா என்ன குறிக்கோளோட இந்த மனிதனை படைத்திருப்பாங்க அப்படின்றது நம்ம சிந்தனைக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து பேசுறாங்க. அதைத்தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. இந்த மனிதன் யாரு அப்படின்னு பார்த்தா
அயாத்துல் கைபு என்னும் ஆத்தும மர்மஜலக்கடலை அவ்வொலிவினின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடக்கிறது. அந்த பேரொளி பிழம்பிலிருந்து படைச்சதுனாலதான் இறைவனை அறியும் சக்தி மனிதன்கிட்ட இருக்கு. மற்ற ஜீவராசிங்கெல்லாம் கோயிலுக்கு போகுதா? காலையில எழுந்து போய் இறைவனை வணங்கணும் அப்படின்ற விதி அதுங்களுக்கு இருக்குதா? இல்ல. வேதம் இருக்குதா? இல்ல. நீதிகள் இருக்குதா? இல்ல. பண்பாடு இருக்குதா? இல்ல. இப்படி அந்த 5 அறிவு கேட்டகரிக்குள்ள இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எந்த நியமனமும் கட்டுப்பாடும் சத்தியமும் எதுவுமே கிடையாது. அது பிறந்ததனுடைய கடமையை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும், செத்து போயிடும். அது செத்துச்சேன்றதுக்காக வேண்டி சொந்தக்காரன் யாரும் வருஷம் வருஷம் தேவசம் கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த மனிதன் இறந்துட்டான்னா வருஷம் வருஷம் அந்த திதி செய்யறாங்க. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் வெளியே. அதுல தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, தேவசம் கொடுக்குறானே, அப்போ அந்த ஐயர் மந்திரம் சொல்றானே, அதுல என்னன்னு அர்த்தம் பண்ணி சமஸ்கிருதத்தில் சொல்றான், அதை அர்த்தம் பண்ணி பார்த்தா, நீங்க இங்க வந்துடாதீங்க, நாங்கெல்லாம் நல்லா எங்க பிள்ளை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நாங்க அந்த பிண்டம் வைக்கிறோம்ல அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுங்க. இந்த அவல நிலைக்கு போறதுக்காகவா இறைவன் மனிதனை படைத்தான் அப்படின்னு நம்ம தலையில நறுக்குன்னு கொட்டி சொல்றாங்க தெய்வம். மண்டையை தட்டி பாருடா, டேய் பாருடா அப்படின்னு இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க. உன் தலைக்குள்ள நான் இருக்கேன் பாரு அப்படின்றத மறைமுகமா உன்னுடைய மண்டையை தட்டி பாரு, அப்ப நான் இருப்பேன் தெரியும் உனக்கு அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த ஒளிவினின்றும் படைத்து மனித கோலத்தை உண்டாக்கினான் என்று அறிய கிடைக்கிறது. மேலும் அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலினுடைய சத்வாடையானது, வாடைங்கிறது வாசனை அப்படின்னு எடுக்கக்கூடாது, உணரக்கூடிய தன்மை. வாடைன்னா வாசனை தான் நம்ம நினைப்போம். ஆனா மேலும் அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலினுடைய சத்து, வாடைனாக்கா அதை பத்தி தெரிஞ்சுக்கிற எண்ணம். வாடை மன வாக்கினு கெட்டாத வந்த வல்லபத்தை வஞ்ச நெஞ்சறிபடுவதோ பாடுடை பார ரகசியம் அது பாரம்பரையாய் பாரவான்களின் கை முதல்ல இருக்குது. அவங்க இறக்கப்பட்டு கொடுத்தாதான் நம்மளால அங்க போக முடியுமே ஒழிய நாமளா அந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலினுடைய சத்வாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலே தேகாதி அந்தமும் அணுக்கள் பரவி இருக்கு. அந்த அணுக்களினுடைய செயல்பாட்டினால்தான் இயங்குது. அந்த அணுவுக்கு உத்தரவு கொடுக்கிறது பரம அணு. அந்த பரம அணு உத்தரவு கொடுக்கல சொன்னாக்கா இது எதுவுமே இயங்காது. அப்ப அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலினுடைய சத்வாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்து கொண்டு விட்டது. எந்த ஏகநாயகன், எந்த புதியவன்? கடவுள், இறைவன், அல்லாஹ், சிவன், விஷ்ணு, பரமண்டலத்தில் இருக்கும் பிதா, சர்வ நாமங்களும் அந்த ஒருவருக்கே பொருந்தும். அந்த அருப இறைப்பொருளாகிய அந்த மகா சக்திக்கு தான் அது பொருந்தும். அதை அறியக்கூடிய சக்தி மனிதனுக்கிட்ட இருக்கு. ஆனா தன்னால அறிய முடியுமா
இப்ப ஒருவர் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தெய்வம் வாக்கியத்துல உத்தரவு பண்ணும்பொழுது ஒளிநாடால எல்லா ஜீவராசிகளும் ஒரு மாடு கண்ணு போட்டுதுன்னு வச்சுக்கோ, அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நேரம் அந்த தேகத்துக்கு உஷ்ணம் வந்த உடனே தானா எழுந்து போய் பால் குடிக்குது, தன் தாய்கிட்ட தேடி போய் பால் குடிக்குது. ஆனா மனு அப்படி அல்ல, பிறந்த உடனே எடுத்து ஊற்றுனாதான் இவன் குடிப்பான். அதுபோல இறைவனை அறியும் சக்தி இவன்ட்டு இருந்தாலும் கூட ஒரு மெய்குரு பிராமணனை தேடி அடையணுங்கிறது விதியாக்கி வச்சுட்டாங்க. அவங்களுடைய இரக்கத்தினால அந்த 7ஆம் பிறப்புக்குள்ள இவன் போய் அதை அடைந்து தனக்குள் இருக்கும் தலைவனாகிய இறைவனை காணும் பாக்கியத்தை பெற வேண்டும். இதுதான் மனிதனுக்கு தலையாய கடமை. அப்ப இதை இந்த இடத்துல தெய்வம் நமக்கு அறுதியிட்டு காமிக்கிறாங்க. மேலும் அந்த ஆத்தும மர்ம ஜலக்கடலினுடைய சத்பாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்துக் கொண்டு விட்டது என்று இங்கனம் நிறைதவள் சுபானுபவத்தில் கைவந்த வரவன அறிய கிடக்கின்றன. சரி, மனிதன்கிட்ட இந்த சக்தி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஜீவராசிகளை படைச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கும் தெய்வம் பதில் சொல்றாங்க. இந்த சக்தி இவங்கிட்ட இருக்கிறதுனாலதான் அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான். எந்த காரணம்? இறைவனை அறியும் சக்தியானது மனிதனிடத்தில் இருக்குதுங்கிற காரணம். மேலும் அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான் மலைகடல் யானை முதல் எறும்புகடை 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதென்று கைவிடப் பெற்ற தத்துவாதீக கை முதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது. 84,100,000 ஜீவராசிகளும் மீண்டும் மனித பிறவி எடுத்து உங்களை பார்க்கறதுக்கு இனிமேல் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நாம பேசுறோம் இல்ல, நாம தான் கை தூக்கணும். நான் பாக்குறேன், இப்படி ஒரு கூட்டம் நடக்கும்போது நான் மனித பிறவி எடுத்து கடமையா இதை நான் ஏத்துக்கிறேன், அந்த அமானித கடனை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நாம தான் அங்க வாக்குத்தத்தம் பண்ணதாக இங்க குறிப்பிடுறாங்க. இந்த ரகசியமெல்லாம் எந்த காலத்துல நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான் மலைகடல் யானை முதல் எறும்புகடை 84,100,000 யாருங்க அங்க ஒரே சத்தம்? 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதென்று கைவிடப் பெற்று. அது என்னது? அது தத்துவங்கள் அடங்கிய தத்துவாதீத கைமுதல் என்னும் சீதனம், தத்துவாதீத கைமுதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை. அப்போ அந்த அமானிதம் எப்படி இருந்தது, எத்தனை வகையான பொருட்களால் ஆனதுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இருக்குதா? அமானித பொருள்
7 வகையான பொருட்களால் ஆக்கப்பெற்றது. அது என்னென்ன? இதெல்லாம் நாம சொல்லுங்க. தத்துவாதீத கை முதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து, யாருகிட்ட? அந்த ஏகநாயகனாகிய இறைவன்கிட்ட வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது. அப்போ அந்த கடமை இன்னதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? பார்க்க முடிஞ்சதா? தெரிய முடிஞ்சதா? எழுதுறாங்க. தெய்வம் இவன் கடமை தவறியவன் அப்படிங்கிறதுனால அந்த பாடலை எழுதுறாங்க. தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழ்ஜந்தும், தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க. தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க. அரிய பிறப்பான மனு நான் என்றோதும், அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி, அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உனது கடமை என்ன விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த மைக்க மீட்ல போடுங்க. என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது எங்க நிரூபணையாச்சு? மெய்வழிச்சாலையில தான் நிரூபணையாச்சு. அது வரைக்கும் மனிதன் யாருன்னு தெரியல. மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, எதனால இவன் மேம்பட்டவனா இருக்கான் அப்படிங்கிறதும் தெரியாம இருந்தது. நம்ம தெய்வம் நீ யார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி மனிதனானவன் இறைவனுடைய ரகசிய பெட்டகம் பார்க்க போகும்போது இறைவனுடைய திருக்கோலமே அப்படிங்கிற ரகசியத்தை எடுத்து சொல்லி நரனாய் இருந்தவனை மனுவாக்கி, மனுவாய் இருந்தவனை தேவநிலையில கொண்டு வச்சு இறுதி தருவாயில அந்த கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாம ஜீவ பிரயாணம் என்ற ஒரு இடத்துல கொண்டு நம்மளை வச்சு மீண்டும் தன்னுடைய அடிநிழலில் தன்னை சேர்த்துக் கொள்கிறார்கள். இது எப்ப நடக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தத்துவாதீதத்தை முதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது இப்போது நிரூபணையில் விளங்கிக் கொண்டிருக்கும் இவனது தூளதேகம் எடுப்பதற்கு முன்காலமாகியும் இப்போது நமது போக்குவரத்து நாடாகவும் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிவபுரத் திருவள நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்து அந்த ரோஸ்மிதாக்குடைய நாளில் இவை நடந்ததென அறிய கிடக்கிறது. அப்போ மனிதனுடைய பிறப்பு எவ்வளவு உன்னதம். அப்போ அந்த 6 பிறப்புமும் இந்த தேகத்திலேயே நாம் அடைஞ்சி அந்த 7வது பிறப்புங்கிற நிலையில ஒரு குருபிரானுடைய தயவுனாலதான் அவங்களுடைய
அந்த லிங்கத்தினாலதான் பிறப்பிக்க முடியுங்கிற உண்மையெல்லாம் நாம தெரிந்தோம். இந்த அதிமான்மயத்துல நமக்கு அந்த அதி உன்னதத்தை, மனிதனுடைய சிறப்பை இவ்வாறாக வெளியாக்கினாங்க. அதே ஆதிமான்மயத்துல மனிதன் எவ்வாறு பிறக்கிறான், அவனுடைய படைப்பு எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிறத ஆரம்ப பிரச்சார படலம் ஜீவசிம்மாசன பருவம் ஆரம்ப பிரச்சார படலத்துல இவ்வாறாக குறிப்பிடுறாங்க. நாம யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்தரவு பண்றாங்க. திருப்புத்தூர் கோட்டை சுவரருகில் நின்று செய்த பிரசங்கம். இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுங்களா? திருப்பரங்குன்றம் மலையில அந்த தவ ஆசனாலயத்தை விட்டு கீழே இறங்கி சர்வ சன்னதால் அங்கிருந்தா கீழே இறங்கி தேடி தேடி போய் பேசினாங்க. எப்படியாச்சும் இவன் தலைக்குள்ள இதை கொண்டு போய் பதிப்பிச்சிடணும், இவன் பொய் உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்கான், இந்த பொய்யை மாற்றி மெய்ய விதைக்கணும், பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அந்த மெய்யை எங்க விதைச்சாங்க? சிந்தையில் விதைக்க செப்பி விட்டிங்கு வந்தனர் ஐயா வானநாட்டரசு. இப்ப இந்த குழுவுல சந்ததிகளும் இருக்கிறோம், பின்பற்றுவர்களும் இருக்கிறாங்க, புதுசா கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை நம்ம தெய்வத்தினுடைய இந்த ஆலவாய் ஊற்று, ஜீவாமிர்த ஊற்று எது வழியா உள்ள போகுது? செவி வழியா உள்ள போகுது. அப்போ இந்த செவிவாய் மடுத்து இந்த அமிர்தம் நமக்குள்ள போகும்பொழுது அந்த கசடு அறுபடுது. அது என்னன்னு பார்க்கும்போது கனக்கசடுங்கிறாங்க. ஏன் கனக்கசடு அப்படின்னா, ஒரு தலைமுறை நீ வாழற நாள் பூரா உன்னை தூக்கி சுமந்துட்டு தெரியுதே, ஒரு நாள் ஆச்சும் எனக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டதுண்டா? அது இத்தனை நாளா தூக்கி சுமந்த உன்னுடைய தேகம் இப்படின்னு ஒதுங்கிட்ட உடனே அவ்வளோ கனம் கணக்குதே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி தெய்வம் கேட்பாங்க. அதனாலதான் அந்த கசடு அருந்துச்சுன்னா கனம் இருக்காது. கனக்கசடு அறுபட புவன சுகிர் அமுதம் ஒழுகும் பால்வண்ண மந்திரங்கள். அது ரொம்ப அழகா இருக்கும், தட்டுத்தடு மாதிரி பேச வேண்டியதா இருக்குது, எமோஷனல். அப்ப திருப்பத்தூர் கோட்டை சுவர் அருகில் நின்று செய்த பிரசங்கத்துல இந்த மனிதன் எப்படி வர்றான், எப்படி உற்பவிக்கிறான், யாரால உற்பவிக்கிறான்? அந்த வாக்கியத்துல சத்தினி அபிப்பாகிய சூரத்தின கொண்டுதான் இந்த மனிதனை படைக்கிறேன். மேலும் அந்த ஹயாத்துல் கைபு என்னும் சத்வாடையானது மனிதனிடத்தில் லபித்துக் கொண்டு விட்டதினாலே இறைவனை அறியும் சக்தி மனிதனிடத்தில் இருக்குது. யானை முதல் 84,100,000 மேலும் அமரர் கோடிகளும் எங்களால் முடியாது என்று கைவிடப்பெற்ற தத்துவாதிக்க புதையலாகிய அமானிதத்தை வாக்கு தந்து கடனாக பெற்று கடமை பூண்டு விட்டான் மனிதன். அந்த அமானிதத்தை திருப்ப கொண்டு போய் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னா 7ஆம் பிறப்பு நாம் எடுத்தே தீர வேண்டும். இதுதான் இதனுடைய சிறப்பு. ஆனா அந்த படைப்பு எப்படி உன்னை உண்டாக்குனேன் அப்படிங்கிறத இந்த வாக்கியத்துல நமக்கு தெய்வம் முன்னி காமிக்கிறாங்க. ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே. நம்மள அவங்க நரன்னு சொல்லல, ஆனா நம்ம நரப்பிறப்புலதான் அன்றைய காலகட்டத்துல இருந்தோம். அந்த நேரத்துல கூட தெய்வம் நம்மளை பார்த்து என்ன கூப்பிடுறாங்கன்னா, ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலி அவாவினன் நேசபாச பழக்கத்தால். என கலியவா, அவாங்கிறது ஆசை,
அதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அக்கலி அவாவினன் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நானினா போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, நான் யார் தெரியுமா? எம்மை உம்முடைய அண்ணன், தம்பி, மனைவி, மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. இனிய பிறவியரே, இங்கதான் உடைக்கிறாங்க. நீ எப்படி வந்த தெரியுமா? இனிய பிறவியரே, நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்? அந்த தாயினுடைய கருவறையில புகுந்து பிறக்கலன்னு சொன்னா நமக்கு இத சொல்ல முடியாது, போதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஈசனுடைய சக்தியும் மனிதனுடைய சக்தியும் கலந்து வர ஒரு குரு பெருமானாக வந்தாலொழிய மனிதனை எத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது வேத சட்டம். அதனாலதான் தெய்வம் தன்னையும் அவங்க தான் பரம்பொருள், அவங்க தான் கொண்டு வராங்க. இருந்தாலும் நம்மளை நம்ம ஒரு தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால தன்னையும் சேர்த்துக்கிறாங்க நம்மளோட. நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு தெரியுமா நம்மளுக்கு? யார் யாரோ எழுதி வச்ச சரித்திரத்தின் மூலியமாகத்தான் இந்த நம்ம வரலாறு. ஒரு ராஜாவை பத்தியோ, ஒரு கோயிலை பத்தியோ, ஒரு டேம் கல்லணையை பத்தி பேசுறான்னா அந்த வரலாறு கல்வெட்டுல இருக்கிறத வச்சுதான் வரலாறுன்னு சொல்றான். ஆனா மனிதன் எப்படி உருவானான்ற வரலாறு யாரையாவது பேச முடியுமா? மனிதன் எப்படி பிறந்தாங்கிற வரலாறு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது, நம்ம தெய்வத்தை தவிர. ஏன் அப்படின்னா அததான் முன்னாடியே பார்த்தோம். அவர் தான் கூட்டிட்டு போறார். முருதி சுருக்கத்துல சொல்றாங்கல்ல, உத்தரவு பண்றாங்கல்ல அந்த பாட்டுல, அதுதான் கூட போகுது. களிமா வேணும் பெருமுத்து அது கூடவே போகுது. அதுக்கப்புறம் தான் மற்ற பேரெல்லாம் வேலை பார்க்கறாங்கிறத முன்னாடி நம்ம பார்த்தோம். அதனாலதான் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? நான் கூறுவதை நீ எப்படி கேட்கணும்? நீ ஆர்வ சித்தமாக கேள். அப்போ அந்த ஆர்வம் இல்லைன்னு சொன்னா அந்த பேசுற பேச்செல்லாம் உள்ளத்துல போய் தைக்காது. இதுல இருந்து இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்? என் உள்பட பேசுறதுனாலேயே பெரிய ஆள் கிடையாது. அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, இங்க வாங்கி அங்க கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் பொழுது நான் கூறி வருவதை நீ ஆர்வ சித்தமாக கேள். நாம் ஜீவதேக வைத்தென்னும் ரோஸ்மினாக்குடைய காலமாகிய, அது எந்த காலம்ங்கிறதெல்லாம் போக 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 நமக்கு புரிய வரும். மெய்வழி என்பது அந்த தத்துவங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு பெரும் கடல், தத்துவ கடல். அது அந்த கடலுக்குள்ள நாம முழுகிட்டோம்னு சொன்னா இன்பத்தை தவிர வேற எதையும் நம்மளால அனுபவிக்க முடியாது என்பது எமது கையேட்டு அனுபவம். நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறுவதை நீ ஆர்வசித்தமாக கேள். நாம் ஜீவதேக வைத்தென்னும் ரோஸ்மிதாக்குடைய காலமாகிய மயூர கவனதுவச மௌனரக பிரகாச, மயூர கவனதுவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமன தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே. ஒரு இடத்துல இருந்து இதெல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருந்தோம். ரோஸ்மிதாக்குடைய காலத்துல மயூர கவனதுவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமன தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே
எப்படி இருந்தோம்? மௌனம், அசைவற்ற நிலையில. மௌன நிச்சலாதி ஜலாசன மந்திரவாக வித்வக்கனி நிசவச்சிர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாயிருந்த அது போது. ஈசன் எப்படி இருந்தாராம்? ஜலமா இருந்தார். அதனாலதான் அந்த இடத்துல ஆத்தும மர்ம ஜலக்கடல் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க தெய்வம். உமா மாமன தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே மௌன நிச்சலாதி சலாசன மந்திரவாக வித்வக்கனி நிசவச்சிர சிரவத்தின ஜீவாவிச்சட ஈசரனாயிருந்த அதுபோது ஓர் நிதமலம் பல சரண விரக வெறி விகார விரைப்பாவு சூளை குயப்புடமுடி முடவர் இருவரால். அம்மா அப்பா. இப்ப சூளையில என்னத்தை வைப்பாங்க? சூளைன்னா என்ன? சூளைன்னா என்ன? எரிக்கிறது. குயவன் மண்பாண்டம் செஞ்சா சூளையில கொண்டு போய் அடுக்கி எரி விட்டுவான். இப்ப நமக்கு செங்கல் அறுக்குறாங்க. செங்கல் அறுத்து அதை அடுக்கி அடுப்பு வச்சு கட்டைங்கள் எல்லாம் உள்ளெல்லாம் அடக்கி எரிச்சு விடுவாங்க. அதுக்கு பேரு தான் செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு சூளை இருக்கு. அந்த சூளையின் மூலியமாகத்தான் நாம வரும். ஓர் நிதமலம் பல சலன விரக வெறிவிகார விரைப்பாவு சூளை குயப்புடமிடு முடவர் இருவரால் வழி வழி வரும் ஓரழி கருவறையில் அடைத்து மனுசதல வடிவெடுத்து. மனிதன் எப்படி பிறப்பெடுக்கிறாங்கிற ரகசியத்தை இந்த வாக்கியத்துல இவ்வாறு குறிப்பிடுறாங்க. ஓர் நிதமலம் பல சலன விரக வெறி விகார விரைப்பாவு சூளை குயப்புடமிடு முடவர் இருவரால் வழிவரும் ஓரழி கருவறையில் அடைத்து மனுசதல வடிவெடுத்து இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னைப் போலவே பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே அப்படின்னு நம்மள தெய்வம் மேன்மையா குறிப்பிடுறாங்க. இவ்வாறாக நமது மனித பிறப்பின் ரகசியம் அந்த ஆத்தும மர்ம ஜலக்கடலிலே இருந்து பேரொளிவின் மூலமாக தோன்றி அந்த ஏகநாயகனாகிய இறைவனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்துக் கொண்டு விட்டபடியினாலே அந்த அமானித கடனை நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுவிட்ட காரணத்தினாலே மீண்டும் அந்த அமானித கடனை நாம் கட்ட வேண்டிய கடமை நமக்கு தலையாயமாய் இருப்பதினாலே இந்த 7ஆம் பிறப்பை நாம் கட்டாயமாக எடுக்க வேண்டும் என்ற நிர்ணயம் மனிதனுக்கு உண்டு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய இறைவராகிய எழுத்தறிவித்த இறைவனாகிய நம் தெய்வம் அவர்கள் நம்மை எல்லோரையும் அவர்களுடைய அந்த நாத தேகத்தின் மூலமாக அந்த லிங்கத்தின் பிறப்பில் நம்மை ஆக்கினார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் என்று கூறி அந்த 7ஆம் பிறப்பினுடைய விஸ்தீரணத்தை மீண்டும் நாம் காண்போம். நம்மை ஆட்கொண்ட நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் இந்த நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பொழித்து அந்த 7ஆம் பிறப்பாகிய பெருவாழ்வை நாம் பெறுவோம் என்று கூறி எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர
நிரூபிக மகான்மேராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு.